Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான பருப்பு போலி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பருப்பு போலி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு போலி ரெசிபிக்கு 50 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு செய்யும்போது பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவோட இன்னும் நல்லா லூஸாகவே இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதில் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இது மேலே நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 hours போல் இது மேலே காட்டன் கிளாத் இல்லைன்னா தட்டு போட்டு இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை ஒரு 3 விசில் விட்டு அப்படியே இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சு அதோட தண்ணியை வடிகட்டி எடுத்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் போல் சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பொங்கி வரப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை கிரேட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ பருப்பு அந்த வெல்லத்தை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அதை சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 3 hours ஊற வச்சுருந்த அந்த மாவை எடுத்துக்கலாம். நல்லா இது ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வாழை இலை இல்லைன்னா எதனா பால் கவர் எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்த இந்த மாவை இது மேலே வச்சு இந்த மாதிரி இதை ரவுண்டாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதும் இப்போ நம்ம பால்ஸாக பிடிச்சி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை இதுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 by 1 இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த போலி ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அகைன் அந்த மாதிரி வச்சு இதை நல்லா அந்த மாதிரி தட்டிக்கலாம். இதை நல்லா மெலிசாக ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிறது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சுற்றி இருக்கிறதெல்லாம் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துக்குமே ஒரே மாதிரி போகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த போலி மாவை இந்த மாதிரி இதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சி இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஹைலியே வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மற்ற இருக்க மாவு எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மாவு தட்டும்போது நடுவில் இருக்க பார்ட் வந்து நல்லா தடியாக தட்டிக்கலாம். சுற்றி இருக்க பார்ட் எல்லாத்தையுமே நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வைக்கும்போது அது பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி 1 by 1 லேயரை மேலே எடுத்து வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சுற்றி இருக்க பார்ட் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா காஞ்சிருக்க தோசைக்கல்லில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை சுற்றி நல்லா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
உள்ளே ஆல்ரெடி பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ மேலே நல்லா கலர் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான பருப்பு போலி ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.